சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 60 நாடுகள் மேல ரெசிப்ரோக்கல் டரிஃபை விதிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ரெசிப்ரோக்கல் டரிஃப்னு சொல்றதை விட டிஸ்கவுண்டட் ரெசிப்ரோக்கல் டரிஃப் அப்படின்னு சொல்றது தான் எக்ஸாக்டா இருக்கும். அது என்ன டிஸ்கவுண்டட் டரிஃப் அப்படிங்கிறத பத்தியும் இந்தியாவுக்கு இந்த வரி விதிப்பால ஏற்பட போகும் பாதிப்பு என்ன அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஏப்ரல் 2, 2025 லிபரேஷன் டேன்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் சொல்ற லிபரேஷன், அதாவது விடுதலை அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்த சுதந்திரத்துக்கானதாக இருக்கு. அந்த நாள்ல தான் முக்கியமான அறிவிப்பை செஞ்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அவரு எந்த நாட்டுக்கு எவ்வளவு வரி விதிப்பு அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உரையாற்றினாரு. அதுல அவர் சொன்னது என்னன்னா, கடந்த 50 ஆண்டுகளாக அமெரிக்கா ஏமாற்றப்பட்டிருக்கு. அமெரிக்கானுடைய டாக்ஸ் பேயர்ஸனுடைய பணம் எல்லாம் பிடுங்கி வெவ்வேறு நாடுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் அமெரிக்கா கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. இங்க இருந்த தொழிற்சாலைகள் எல்லாம் வெவ்வேறு நாடுகளுக்கு போயிருச்சு. இதெல்லாம் கடந்த 50 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம USAID மூலமாக பல்வேறு நாடுகளுக்கு நிதி கொடுக்குறோம், பல்வேறு நாடுகளுக்கு ராணுவ உதவிகள் பண்றோம், ராணுவம் சார்ந்த வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் பண்ணியுமே கூட அந்த நாடுகள் எல்லாம் நம்ம மேல அதிகமாக வரி விதிப்பு நடத்தி நம்மளுடைய டாக்ஸ் பேயர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க. இது இன்னிலிருந்து நிக்க போகுது. விரைவில் அமெரிக்கா மீண்டும் ஒரு வெல்த்தியான ஒரு பணக்கார நாடாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஸ்பீச்ல சொல்றாரு. அமெரிக்காவுக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த அநியாயத்தெல்லாம் சரி பண்றதுக்காக தான் நாங்க இப்போ ரெசிப்ரோக்கல் டரிஃபை விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரெசிப்ரோக்கல் டரிஃப்னா ரொம்ப சிம்பிள். ஒரு நாடு அமெரிக்காவுக்கு எவ்வளவு வரி விதிப்பு செய்தோ அதே வரி விதிப்பை அந்த நாட்டு மேல அமெரிக்கா செய்யும். இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன சிம்பிள் ஒன் லைன். இப்போ இந்தியா அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 50% வரி விதிக்குதுன்னா, அதே மாதிரி அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 50% வரி விதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிப்ரோக்கல் டரிஃபினுடைய பேசிக் கான்செப்ட். டொனால்ட் ட்ரம்ப் பேசி முடிச்சதுக்கு பிறகு ஒரு பெரிய போர்டை காட்டினாரு. அந்த போர்டில் எந்தெந்த நாடுகள் அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிப்பு செய்யறாங்க, அந்த நாடுகள் மேல இனி அமெரிக்கா எவ்வளவு வரி விதிப்பு செய்ய போகுது அப்படிங்கிற அந்த விவரத்தை அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல நீங்க பார்த்தா தெரியும், அந்த ப்ளூ ஒயிட் காலம்ல இருக்கிறது அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு எந்தெந்த நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கிறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல மஞ்சள் கலர்ல இருக்கிறது அமெரிக்கா எவ்வளவு வரி விதிப்பு செய்ய போறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில். சைனா 67% அமெரிக்கா மீதான பொருட்களுக்கு வரி விதிப்பு செய்யறாங்க. இனி சைனா மேல 34% அமெரிக்கா வரி விதிப்பு செய்ய போகுது. இதை டிஸ்கவுண்டட் ரெசிப்ரோக்கல் டரிஃப் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அது என்ன அப்படிங்கிறத அடுத்து வரேன். அடுத்ததாக ஐரோப்பிய யூனியன் நாடுகள் 39% அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு வரி விதிப்பு செய்யறாங்க. அவங்க மேல இனி 20% போட போறாங்க அமெரிக்கா. வியட்நாம் 90%, இனி அவங்க மேல 46% அமெரிக்கா வரி விதிப்பு செய்யும். தாய்வான் 64%, இனி அவங்க மேல 32% வரி விதிப்பு செய்வாங்க. ஜப்பான் 46%, அவங்க மேல 24% அமெரிக்கா வரி விதிப்பு செய்வாங்க. இந்தியா அமெரிக்காவில இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 52% வரி விதிப்பு செய்யறதாகவும், இந்தியா மேல இனி 26% நாங்க வரி விதிப்பு செய்வோம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஒயிட் ஹவுஸினுடைய வெப்சைட்ல லிஸ்ட் ஆகும்போது அது 27% லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 27% வரி விதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா செய்ய போறாங்க. சரி, இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது ஒரு நாடு எவ்வளவு அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு வரி விதிக்கிறாங்களோ அதை அப்படியே திரும்பி அந்த நாடு மேல வரி விதிப்பா செய்யறாங்களா அமெரிக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுல சில விஷயங்களை சேர்க்கிறாங்க. வரி விதிப்போட சேர்ந்து ட்ரேட் பேரியர், அதாவது அமெரிக்காவிலிருந்து சில பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு சில பொருட்களுக்கு மட்டும் அதிகமாக வரி விதிப்பாங்க. சில கொள்கை முடிவுகள் எடுப்பாங்க. இந்தந்த பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான இன்டைரக்ட் தடைகள் அதையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, டாலருக்கு நிகரான கரன்சியினுடைய மதிப்பை ஒவ்வொரு நாடுகளும் மேனிப்புலேட் பண்றாங்க. அவங்களுடைய கரன்சியினுடைய மதிப்பை அதிகரிக்கிறதும் குறைக்கிறதுமாக சில நடவடிக்கைகள் செய்யறாங்க. அதனால கூட அமெரிக்காவுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் நாங்க இந்த வரி விதிப்பு அளவை முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். சரி, அது என்ன டிஸ்கவுண்டட் ரெசிப்ரோக்கல் டரிஃப், அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப சைனா 67% அமெரிக்கா மேல வரி விதிப்பு செஞ்சிருக்கு அப்படின்னா, அதுல பாதி 34% தான் நாங்க சைனா மேல வரி விதிப்பு செய்யறோம்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். அந்த அடிப்படையில் இந்தியா மேல பாத்தீங்கன்னா, இந்தியா 52% அமெரிக்கானுடைய பொருட்களுக்கு வரி விதிப்பு செய்யுது. அதனால இந்தியாவுக்கு நாங்க 26% வரி விதிப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ கிட்டத்தட்ட இது பாதி அப்படிங்கிற அளவில் இருக்கிறதுனால இது டிஸ்கவுண்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு டொனால்ட் ட்ரம்ப். அது மட்டும் இல்ல, இப்ப இந்தியாவுக்கு 26% வரி விதிப்புனா அதுல 10% அப்படிங்கிறது அனைத்து நாடுகளுக்கும் பேஸ்லைனான ஒரு வரி விதிப்பு. அதுக்கு மேல இந்தியாவுக்கு 16% கூடுதலாக வரி விதிப்பு செய்யப்படுது. ஸோ பொதுவாக பார்த்தோம்னா அனைத்து நாடுகளுக்கும் 10% வரி விதிப்பு,
அது போக அந்தந்த நாடுகளுக்கு எவ்வளவு வரி விதிப்பு செஞ்சிருக்காங்களோ அது கூடுதலான தொகையாக இருக்க போகுது. அதெல்லாம் சரி, இப்போ இந்தியா 52% அமெரிக்கானுடைய பொருட்கள் மேல இறக்குமதி வரி விதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த முடிவுக்கு அமெரிக்கா எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுல இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இந்தியா இறக்குமதி செய்யப்படுற ஒவ்வொரு பொருட்களுக்கும் வெவ்வேறு அளவிலான டாக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுக்கு 10% இருக்கலாம், இன்னொன்னு 70% இருக்கலாம், 50% இருக்கலாம். சரி, இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி இவங்க 52க்குன்னு வந்தாங்களா? இல்ல, அவங்க போடுறது வேற ஒரு கணக்கா இருக்கு. அமெரிக்கா ஒரு நாடு அவங்களுடைய பொருட்களுக்கு விதிக்கிற வரி எவ்வளவு அப்படிங்கறது கணக்கு பண்ணாம அந்த நாட்டோட எவ்வளவு ட்ரேட் டிஃபிசிட், அதாவது வர்த்தகத்துக்கான பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வரி விதிப்பு முறையை மேற்கொண்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற பொருட்களினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 87 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதுவே அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யற பொருட்களினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 42 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான். இதுல பற்றாக்குறை, அதாவது இந்தியாவை விட அமெரிக்கா எவ்வளவு கம்மியா எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 43 பில்லியன் டாலர்கள். இதை தான் டெபிசிட், பற்றாக்குறைன்னு சொல்றாங்க அமெரிக்கா. அந்த பற்றாக்குறையான 43 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கிற 87 பில்லியன் அமெரிக்க டாலர்களால டிவைட் பண்ணா, வகுத்தா 52% வருது. ஸோ அந்த 52% தான் அமெரிக்கானுடைய பொருட்கள் மேல இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரி விதிப்புன்னு ஒரு முடிவுக்கு வராங்க அமெரிக்கா. நான் இப்ப சொன்ன கால்குலேஷன் அப்படிங்கிறது ரஃப்பான கால்குலேஷன். இதை ஊடகவியலாளர்களும் சில ஆராய்ச்சியாளர்களும் இந்த கால்குலேஷனை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க அரசாங்கம் அபிஷியலா கொடுத்த கால்குலேஷனும் இந்த ட்ரேட் டிஃபிசிட் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சதுதான். கூடுதலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேட் பேரியர்ஸ் மற்றும் அந்த கரன்சி மேனிப்புலேஷன் போன்ற விஷயங்களை எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு ஃபார்முலா மூலமா கொண்டு வராங்க. ஆனா அடிப்படையில இது அந்த வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் இந்த வரி விதிப்பு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யணும்னு சொல்றாரா, இல்ல அந்த நாடுகள் எங்களுடைய பொருட்கள் மேல விதிக்கிற இறக்குமதி வரியை குறைக்கணும்னு சொல்றாரா அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான். இப்போ நீங்க ஒரு வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கணும் அப்படின்னா, அதுவும் குறைந்த வரியில அதை குறைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யற பொருட்களினுடைய அளவை அதிகரிக்கணும். ஆனா அப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் சாத்தியமா அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய கேள்வி. உதாரணத்துக்கு ஆசியாவிலே எடுத்துக்கலாம். வியட்நாம், இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் குறைந்த அளவிலான பர்ச்சேசிங் பவர் கொண்ட நாடுகள். அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஈக்குவலா அவங்க கிட்ட இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யணும் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்கணும். வியட்நாம் கிட்ட இருக்கிற பொருட்களுக்கு அமெரிக்காவில் ஒரு தேவை இருக்கு. அதனால வியட்நாம்ல இருக்கிற பொருட்களை அமெரிக்க சந்தையில விற்பனை செய்ய முடியுது, அவங்க வாங்க முடியாது. வியட்நாம் கண்டிப்பாக எங்க பொருளை நீங்க வாங்கிதான் ஆகணும்னு சொல்லி அமெரிக்க சந்தையில அதை புஷ் பண்ணல. அங்க தேவை இருக்கிறனாலதான் வியட்நாமால அங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. ஆனா அப்படியே ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா வியட்நாம்ல அமெரிக்காவில் இருக்கிற அளவுக்கு பெரிய சந்தை இல்ல. வியட்நாமுக்கு அவ்வளவு பொருட்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க வேண்டிய தேவை இல்லாம கூட இருக்கலாம். கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற பொருட்களினுடைய விலை அப்படிங்கிறது காஸ்ட்லியாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது வியட்நாமும் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது சரியா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த வர்த்தக பற்றாக்குறையை நீங்க குறைச்சாதான் நாங்க இந்த வரி விதிப்பை குறைப்போம்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். இதனால எத்தனை நாடுகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, வர்த்தக பற்றாக்குறையை அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணி குறைக்க முடியலன்னா இன்னொரு வழியிலையும் குறைக்கலாம். எப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறதையும் இந்த நாடுகள் குறைச்சா இந்த வர்த்தக பற்றாக்குறை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி பண்றது ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம ஏற்றுமதியினுடைய அளவை குறைச்சிட்டோம் அப்படின்னா உள்நாட்டுல இருக்கிற தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும், வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும், அதனால பொருளாதாரம் அடிவாங்கும். ஸோ இந்த வகையில பார்த்தோம்னா இந்த வரி விதிப்பு முறை சின்ன சின்ன நாடுகளுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. சரி, சின்ன சின்ன நாடுகளுக்கு மட்டும்தான் பாதிப்பா? இந்தியா போன்ற நாடுகளுக்கு எல்லாம் என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலையும் பாதிப்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்தியா மேல 27% வரி விதிப்பு செஞ்சிருக்கு அமெரிக்கா. அதில் முதல்ல 10% வரி விதிப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் 5ஆம் தேதி அமலுக்கு வரும். ஏப்ரல் 10ஆம் தேதி மீதி இருக்கிற 17% வரி விதிப்பு அப்படிங்கிறது அமலுக்கு வரும். இந்தியாவை அநியாயமாக வரி விதிப்பு செய்யற நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா சேர்க்கறதுக்கான காரணங்களாக சிலவற்றை சொல்றாங்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக் சார்ந்த பொருட்களை இந்தியாவில் நாங்க வாங்கும் போது அதுக்கான வரி விதிப்பாக 0% தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்தியா 10ல இருந்து 20% வரைக்கும் வரி விதிப்பு செய்யறாங்க. இது நேரடியாக இருக்கிற வரி விதிப்பு. ஆனா மறைமுகமாக
எப்படியெல்லாம் அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு இந்தியா வந்து ஒரு இடரை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சில கெமிக்கல்ஸ், டெலிகம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு சார்ந்த பொருட்களை இறக்குமதி செய்யறது, மெடிக்கல் டிவைஸ், மருத்துவம் சார்ந்த உபகரணங்களை இறக்குமதி செய்யும் போது சில முக்கியமான விதிகளை வச்சிருக்காங்க இந்தியா. சில சர்டிபிகேட்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யறதனுடைய விலை அப்படிங்கிறது அதிகரிக்குது. இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் இந்தியா தளர்த்திக்கிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு 5.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் இந்தியா செய்யாம அமெரிக்க நிறுவனங்களுக்கு வரி விதிப்பை அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய பிசினஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்தியாவையும் கூடுதலாக வரி விதிப்பு செய்யற நாடுகள் பட்டியலாம் நாங்க சேர்த்திருக்கோம்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த செக்டார்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தா, இனிஷியலா வந்திருக்கிற தகவலின்படி எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் வந்து கற்கள், ஜெம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கற்கள் நிறைய ஏற்றுமதி ஆகுது அமெரிக்காவுக்கு. அதுவும் இல்லாம ஜுவல்லரிஸ், நகைகள், அது ஏற்றுமதியிலையும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மேலேயும் வரி விதிப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த துறைகளிலும் இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்திய அரசு இதுல எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் சிக்கலான வரி விதிப்பு முறையா இருக்கிறதுனால இதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத இந்திய அரசும் சரி, பல்வேறு பொருளாதார அமைப்புகளும் சரி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய முடிவு அடுத்தடுத்த நாட்கள்ல நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத நம்பலாம். சரி, இந்த வரி விதிப்பு இந்தியாவில் பாதிக்காத துறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்மசூட்டிகல்ஸ், அதாவது மருந்து உற்பத்தி துறை. இந்த மருந்து உற்பத்தி துறையை அத்தியாவசிய பொருள் அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகள்கிட்ட இருந்தும் அமெரிக்கா வாங்குற மருந்து பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பு செல்லாது அப்படின்றத அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்தியாவில் இருக்கிற மருந்து நிறுவனங்களுக்கு இதனால பெரிய பாதிப்பு ஏற்பட போறது கிடையாது. அடுத்ததாக ஐடி செக்டர். ஏன்னா இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது பிசிக்கல் குட்ஸ், அதாவது பொருட்களுக்கு தான் வந்து விதிச்சிருக்காங்க, சேவைகளுக்கு விதிக்கல. அதனால இதுல ஐடி துறையும் பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க பொருளாதார ஆய்வாளர்கள். அது போக வேறு சில பொருட்களுக்கும் இந்த வரி விதிப்புல இருந்து தளர்வு கொடுத்திருக்காங்க. காப்பர், செமிகண்டக்டர்ஸ், எனர்ஜி, அதாவது ஆயில், கேஸ், அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இல்லாத சில ரேரஸ்டான கனிம வளங்களுக்கும் இந்த வரி விதிப்புல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க அமெரிக்கா. ஏன்னா எண்ணெய், கேஸ், இந்த கனிம வளங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வரி விதிப்பு செஞ்சாங்கன்னா அது அமெரிக்காவில் இருக்கிற சாமானிய மக்களை தினமும் பாதிக்கிற விஷயமா அமையும். அதனால அந்த பொருட்கள் மேல டொனால்ட் ட்ரம்ப் உஷாரா வரி விதிப்பு செய்யல. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இந்த வரி விதிப்பால இந்தியாவுடைய ஜிடிபில 0.7% 1% வரைக்கும் பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற முதல் கட்ட முடிவுக்கு பொருளாதார ஆய்வாளர்கள் வந்திருக்காங்க. சரி, இந்த வரி விதிப்பு மூலமாக இந்தியாவுக்கு எந்த விதமான நன்மைகளும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நன்மைகளும் இருக்கு. இந்த பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குதுப்பா அப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்களும் இந்த வரி விதிப்பு மூலமாக இந்தியாவுக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாடுகளை விட இந்தியாவுக்கு குறைவாக தான் வரி விதிப்பு செஞ்சிருக்காங்க அமெரிக்கா. ஆசியாவை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு 34%, வியட்நாமுக்கு 46%, தாய்வானுக்கு 32%, தாய்லாந்துக்கு 36%, பங்களாதேஷுக்கு 37%, கம்போடியாவுக்கு 49%, இப்படி வரி விதிப்பு செஞ்சிருக்காங்க. இந்த நாடுகள் மேலெல்லாம் இந்தியாவோட அதிகமாக வரி விதிப்பு செஞ்சிருக்காங்க. அதே நேரம் ஜப்பான் 24%, தென்கொரியா 25%, இந்தியா 27%, மலேசியா 24%ன்னு இவங்களுக்கெல்லாம் குறைவான வரி விதிப்பு செஞ்சிருக்காங்க. இதுல இந்தியாவுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சைனா, தாய்வான், தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய போற பொருட்களுக்கெல்லாம் அதிகமாக வரி விதிப்பு செலுத்த வேண்டியதா இருக்கு. ஆனா இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட போற எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு அதை விட கம்மியாக தான் வரி விதிப்பு செய்யப்படுது. அதனால அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம், ஒரு நுகர்வோர் மற்ற ஆசிய நாடுகளை விட இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற எலக்ட்ரானிக் பொருட்களை கொஞ்சம் கம்மி காஸ்ட்லயே வாங்க முடியும். அதனால மற்ற ஆசிய நாடுகளை விட இந்தியாவை ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இதே மாதிரி தான் டெக்ஸ்டைலையும். டெக்ஸ்டைல் துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு போட்டியாக இருக்கிறது பங்களாதேஷும் கம்போடியாவும். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 37%, கம்போடியா 49% வரி விதிப்புக்கு ஆளாகி இருக்காங்க. இந்தியாவுக்கு 27% மட்டும்தான். இப்போ திருப்பூர்ல இருக்கிற டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் மற்ற நாடுகளோட குறைந்த வரியில அமெரிக்காவுக்கு தங்களுடைய ஆடைகளை ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதை ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற அடிப்படையில இந்தியா சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு நல்லது. ஆனா இது உடனடியாக செய்ய முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் துறையில இந்தியா அவ்வளவு பெரிய கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உள்நாட்டுல ஏகப்பட்ட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை மேம்படுத்தணும், அதுக்கான திட்டங்களை இந்தியா கொண்டு வரணும், மானியங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதை இந்தியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. ஆனா அது உடனடியாக நடக்குமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில
பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த வர்த்தகம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்திடப்பட்டுச்சு அப்படின்னா அதன் மூலமாக இந்தியா ஏதாவது வரி விதிப்புல இருந்து தளர்வுகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த சாதகங்களை எல்லாம் இந்தியா பயன்படுத்திட்டாங்கன்னா இந்த அமெரிக்காவினுடைய வரி விதிப்புல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். சரி, அமெரிக்காவுக்கு இதுல சாதகமா பாதகமா? இதை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு நல்ல விஷயம் தான் சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா ஆல்ரெடி இந்த வரி விதிப்பு செய்ய போறோம் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்தனால பல்வேறு நிறுவனங்கள் அமெரிக்காவிலேயே நாங்கள் தொழில் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் நீங்க தொழில் தொடங்கினீங்கன்னா ஜீரோ டரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டரிஃபே கிடையாது, வரி விதிப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நிறைய நிறுவனங்கள் எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள் நிறுவனம் சைனால போய் தொழில் தொடங்கிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ வந்து அமெரிக்காவிலேயே $500 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி தைவானை சேர்ந்த TSMC அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் தயாரிப்பு நிறுவனம் இந்த உலக அளவுல பெரிய அளவுல அவங்க வந்து செமிகண்டக்டர் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் அமெரிக்காவில் வந்து 200 பில்லியன் முதலீடு செஞ்சிருக்காங்க. இப்படி பல்வேறு நிறுவனங்கள் அமெரிக்காவை நோக்கி வர தொடங்கியிருக்காங்க. இதனால வேலை வாய்ப்புகளும் உயரும். இந்த டரிஃப் ஓவராலா அமெரிக்காவுக்கு நல்லதுதான் செய்ய போகுது அப்படின்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இதனோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற அப்பவே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம வந்து கூடுதல் வரி விதிப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, பகைவர்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி நம்ம கூடுதலா வரி விதிக்கும் போது அமெரிக்கர்களுக்கும் கொஞ்சம் பெயின் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்ப கொடுத்திருந்தாரு. ஆனா அதை அவர் இப்ப சொல்லல. அந்த பெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா கூடுதலாக ஒரு நாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு வரி விதிப்பு செய்யறாங்கன்னா அந்த பொருட்களை வாங்க போறது யாரு? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குடிமகன் தான். அதனால அந்த பொருட்களுடைய விலையெல்லாம் அமெரிக்க குடிமக்கள் தலையில தான் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அதை மறுக்கிறாரு. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிப்பு செஞ்சிருக்காங்க அமெரிக்கா. அதனால இந்தியா ஏற்றுமதி செய்யற சில பொருட்களுக்கு மட்டும்தான், சில துறைகள் மட்டும்தான் இதனால பாதிக்கப்படும். அமெரிக்கா ஒரு நாடு மட்டும்தான் இந்தியாவுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்துது. மற்ற நாடுகள் எல்லாம் அந்த வரி விதிப்புலயே வந்து தொடர்றாங்க. ஆனா ரிவர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா 60 நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு வரி விதிப்பை அதிகமாக பண்ணியிருக்காங்க. இதனால அமெரிக்காவுக்குள்ள இந்த 60 நாடுகள்ல இருந்து வர வெவ்வேறு வகையிலான பொருட்களினுடைய விலையும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட மட்டும்தான் பிரச்சனை. ஆனா அமெரிக்காவுக்கு 60 நாடுகளோட பிரச்சனை. அப்போ பாதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கலான கேள்வியையும் பொருளாதார நிபுணர்கள் வைக்கிறாங்க. இப்பவே ஐரோப்பிய நாடுகள், சைனா, ஆஸ்திரேலியா, இட்டாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் நாங்க பதிலடியாக எங்களுடைய வரி விதிப்பையும் அமெரிக்கா மேல நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. விரைவில் அதுக்கான அறிவிப்புகளும் ஒன்னொன்னா வர இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா ஒரு பெரிய ட்ரேட் வார், வர்த்தக போரை நோக்கி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முடிவு வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தை உட்பட உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து பங்குச்சந்தைகளும் சரிவை சந்திச்சிருக்கு. இந்த ட்ரேட் வார், வர்த்தக போர் உலக அளவுல பெரிய முக்கியத்துவம் பெற்றுச்சு அப்படின்னா உலக அளவுல ஒரு ரெசெஷன் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பொருளாதார ஆய்வறிஞர்கள். டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில அறிவிச்சதுக்கே எவ்வளவு பெரிய பாதிப்பை உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இதனுடைய லாங் டேர்ம் எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நகர்வுகள் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை பத்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து டீகோட் நிகழ்ச்சியில பார்ப்போம். வேறொரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.